முன்னேற்ற கழகத்தினர் அலுவலகத்துக்கு வரப்போவதாகவும் 2 செய்தி அடிப்படையிலே காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டதாக காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒன்றை சொல்லுகிறோம், இந்த ரத்தம் அதிமுக ரத்தம். எங்களை சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக பதவிகளை கொடுத்து அழகு பார்த்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்கள் கட்டி காப்பாற்றிய இந்த இயக்கம், அந்த இயக்கத்துடைய கோயிலாக நாங்கள் மதிக்கப்படுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழகத்தை நாங்கள் எங்களுடைய கோயிலாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த காரணத்திற்காகவும் அந்த எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கோயிலான அந்த தலைமை கழகத்தின் மீது ஒரு தூசி படுவதற்கோ, எங்களால் அந்த தலைமை கழகத்திற்கு சிறிதளவும் பாதிப்பு ஏற்படுவதற்கோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையும், எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் அங்கே வரமாட்டோம். நாங்கள் சட்டப்படி நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மையான தொண்டர்கள் என்பதை நிரூபித்த பிறகுதான் அங்கே எங்களுடைய கால் பதியும். அதனால் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை, யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையும் எங்களுடைய கோயிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் எங்கள் உயிர் மீது தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமை கழகத்திலே கால் வைக்க முடியும். முன்னேற்ற கழகத்தினர் அலுவலகத்துக்கு வரப்போவதாகவும் 2 செய்தி அடிப்படையிலே காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டதாக காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒன்றை சொல்லுகிறோம், இந்த ரத்தம் அதிமுக ரத்தம். எங்களை சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக பதவிகளை கொடுத்து அழகு பார்த்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்கள் கட்டி காப்பாற்றிய இந்த இயக்கம், அந்த இயக்கத்துடைய கோயிலாக நாங்கள் மதிக்கப்படுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழகத்தை நாங்கள் எங்களுடைய கோயிலாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த காரணத்திற்காகவும் அந்த எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கோயிலான அந்த தலைமை கழகத்தின் மீது ஒரு தூசி படுவதற்கோ, எங்களால் அந்த தலைமை கழகத்திற்கு சிறிதளவும் பாதிப்பு ஏற்படுவதற்கோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையும், எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் அங்கே வரமாட்டோம். நாங்கள் சட்டப்படி நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மையான தொண்டர்கள் என்பதை நிரூபித்த பிறகுதான் அங்கே எங்களுடைய கால் பதியும். அதனால் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை, யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையும் எங்களுடைய கோயிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் எங்கள் உயிர் மீது தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமை கழகத்திலே கால் வைக்க முடியும். அதிமுக தலைமை அலுவலகத்தை நாங்கள் கோயிலாக மதிக்கிறோம், அங்கு கழகம் செய்யப்போவதாக வரும் தகவல் முற்றிலும் தவறானது என்று சிவிஎஸ் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன், விவரங்கள். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பிரிவுகளாக பிரிந்திருக்கக்கூடிய நிலையில சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான குழுவினர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்ததை அடுத்து சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 26 நபர்களை முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டவர்களை, மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சியின் பொறுப்புகளிலிருந்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று நீக்கியிருந்தார். இந்நிலையில்தான் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த சி.வி. சண்முகம், அதிமுக தலைமை அலுவலகத்தை நாங்கள் கோவிலாக மதிக்கிறோம், அங்கு நாங்கள் கலகம் செய்ய விரும்ப மாட்டோம், சட்டத்தின்படி
அதிமுகவின் தொண்டன் என்பதை நிரூபித்த பிறகுதான் நாங்கள் அந்த அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு செல்வோம். அதற்கு முன்பாக எங்கள் தரப்பிலிருந்து எந்த கழகமும் விளைவிக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை தாங்கள் கோவிலாக மதிப்பதாகவும் சட்டத்தின்படி நிரூபித்த பிறகுதான் உள்ளே செல்வோம் என்றும் அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் தொடர்ச்சியாக அந்த அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.